நான் 2011ஆம் ஆண்டு ஆப்கானிஸ்தான் சென்றேன். அங்கு JRS என்ற இயேசு சபை புலம்பெயர்ந்த ஒரு பணியானது 2005ஆம் ஆண்டிலிருந்து அங்கு உள்ள குழந்தைகளுக்கு கல்வி பணியை செய்து வருகிறோம். அங்கு உங்களுக்கெல்லாம் தெரிய வேண்டும், ஆப்கானிஸ்தான் கல்வியில் பின்தங்கிய பகுதி. அங்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கல்வி பல காலமாக மறுக்கப்பட்டிருக்கிறது. எனவே கல்வி கொடுத்தால் அந்த நாட்டில் அமைதி உண்டாகும், அந்த நாடு அமைதியாக இருக்கும் என்ற நல்ல எண்ணத்தோடு தான் 2005ஆம் ஆண்டிலிருந்து JRS என்ற அமைப்பு அங்கு கல்வி பணி செய்து கொண்டு வருகிறது. நான் 2011ஆம் ஆண்டு இங்கு 6 ஆண்டுகள் இலங்கையிலிருந்து நமது நாட்டிலே தங்கியிருக்கக்கூடிய இலங்கை தமிழ் மக்களுக்காக ஒரு 6 ஆண்டுகள் பணி செய்துவிட்டு 2005ஆம் ஆண்டிலிருந்து 11ஆம் ஆண்டு வரை 2011ஆம் ஆண்டு அங்கு சென்றேன். முதல் 3 ஆண்டுகள் 2014ஆம் ஆண்டு வரை அங்கு நான் மிகுந்த மகிழ்ச்சியாக சந்தோஷமாக, எந்த தயக்கம், கொஞ்சம் பயம் இருக்கும், பயம் இல்லை என்று இல்லை, ஆனால் அங்குள்ள மக்கள் ரொம்ப பாசமானவர்கள், ரொம்ப அன்பானவர்கள், விருந்தோம்பல் மிக்கவர்கள். எனவே நான் எந்த கவலையுமின்றி பணி செய்து வந்தேன். சொல்லப்போனால் நான் கடத்தப்பட்ட அந்த பள்ளிக்கூடமானது நீண்ட காலமாக நாங்கள் நடத்தி வருகிறோம். அங்கு ஒரு 200 மாணவர்கள் முதலில் படித்து வந்தார்கள். எனவே எனக்கு அந்த 3 ஆண்டுகளாக சென்று வருகின்ற காரணத்தில் எனக்கு பயமே கிடையாது. நான் சில சமயம் அங்கு உள்ள பாலைவன பகுதியை நோக்கி நான் 1 மணி நேரமெல்லாம் நடந்திருக்கிறேன். அப்படி பயமில்லாமல் நடந்து வாழ்ந்த அந்த பகுதி தான் என்ன சொல்வது. நான் சொல்லப்போனால் அந்த நாள் அந்த பள்ளிக்கூடத்திலே நான் தங்கியது மிகுந்த குறைந்த நேரம். காலையில் சென்றேன், பக்கத்து பள்ளிக்கூடத்துக்கு என்னை வரவேற்றிருந்தார்கள். அங்கு சென்றுவிட்டு அந்த பகுதியைச் சேர்ந்த கல்வி இயக்குனரை சந்திப்பதற்காக சென்றுவிட்டு மதியம் 12:30 மணி அளவில் எனது பள்ளிக்கூடத்துக்கு நாங்கள் சென்ற பொழுது 12:35க்கெல்லாம் அவர்கள் என் பின்னாடியே வந்து என்னை கடத்தி கொண்டு சென்று விட்டார்கள். அது நான் நிறையா பேருக்கு, உங்களுக்கு டெல்லியிலேயே நிறைய நிறுவனங்கள் வந்திருக்கிறீங்க, எல்லா கதையும் சொல்லியாச்சு, பத்திரிக்கையெல்லாம் பார்த்துட்டேன், உங்களுக்கு எல்லாமே தெரியும் என்று நினைக்கிறேன். அதனால் எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு, இங்கு என்ன நாம் பேச போகிறோம் என்று தெரியவில்லை. ஏதாவது கேள்வி இருந்தால் நான் பேசுகிறேன். கடத்திட்டு போன அமைப்பு அங்கு உள்ளவர்கள் சொல்லுவது நாங்கள் தாலிபான்கள் என்று சொல்லுகிறார்கள். அதில் எனக்கு அது எந்த அமைப்பு என்று நிச்சயமாக தெரியாது. எனது கல்வி பணியை அங்கு செய்வதற்கு இங்கு உள்ள நான் இயேசு சபையைச் சேர்ந்த ஒரு பணியாளர், இயேசு சபையைச் சேர்ந்த ஒரு குரு, நான் மட்டுமே முடிவெடுக்க முடியாது. எனது சபையுடைய தலைவர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடம் கலந்து ஆலோசித்து அவர்கள் விரும்பினால், அதுதான் கடவுள் திட்டம் என்றால், நான் அங்கு செல்வதற்கு தயாராக இருக்கிறேன். அங்கு அவர்கள் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை பார்த்தால் அங்கு இருக்கக்கூடிய தாலிபான்களில் எவராது ஒருவர் என் மீது பாசமாக இருப்பார். ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை எனக்கு அதுதான் ஆச்சரியமாக இருக்கும். முதல்ல கடத்தின அந்த மறு நிமிடமே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அங்கே தங்கியிருந்த காலங்கள்லாம் சில சமயம் எனக்கு சின்ன சின்ன வியாதிகள் வரும். அவர்கள் மிகுந்த அக்கறையாக கவனிப்பார்கள். சாப்பாடு நீங்கள் ஆப்கான் மக்கள் மாதிரி விருந்தவங்களில் சிறந்தவர்கள் இருக்க முடியாது, தாராளமாக தருவாங்க. சில சமயம் நாங்கள் இருக்கக்கூடிய இடம் ரொம்ப சிக்கலான பகுதி, சாப்பாடு சில சமயம் சமைக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால சில சமயம் பட்னியாக இருக்கு. அவங்களுடைய மக்களுடைய மனநிலையால் பட்னியாக இருந்தது கிடையாது, பட்னியாக இருந்திருக்கிறேன். ஆனால் அது காரணம் அவங்களும் சேர்ந்து பட்னியாக இருந்திருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து பட்னியாக இருப்போம். அப்படித்தான் ஒழிய மற்றபடி என்னை பட்டினி போட வேண்டும் என்ற திட்டம் அவங்களுக்கு கிடையாது. நான் உடம்பு குறைஞ்சிருக்கிறேன், உடனே சாப்பாடு கொடுக்கலாம்னு நினைப்பு வரலாம். உடம்பு குறைந்ததுக்கு காரணம் அது கிடையாது, ஆனால் பட்னியாக இருந்திருக்கிறோம். அதாவது சில சமயம் என்னை கவனிக்கக்கூடிய ஆட்களில் ஒரு சில பேர் இருக்க மாட்டாங்க, போயிடுவாங்க. ஒருத்தர் மட்டும் இருப்பார். அவரால் எனக்கு துப்பாக்கியோட தான் காவல் காக்கணும், சமைக்க முடியாது. அப்போ சமைக்க முடியாத சமயத்தில் சாப்பாடு இருக்காது. அப்போ அவரும் பட்னியாக இருப்பார், நானும் பட்னியாக இருப்போம், சேர்ந்து பட்னி. அதாவது அவருடைய முக்கியமான நோக்கமே நான் அந்த இடத்த விட்டு தப்பித்து போகக்கூடாது. அதனால் பொதுவாக என்ன செய்வாங்கன்னா,
கை ரெண்டையும் கட்டியிருப்பாங்க, இங்கே ஒரு பூட்டு இருக்கும், இங்கே ஒரு பூட்டு இருக்கும். கால் ரெண்டையும் கட்டியிருப்பாங்க, இங்கே ஒரு வலது காலில் ஒரு பூட்டு, இடது காலில் ஒரு பூட்டு. அங்கேருந்து ஒரு சங்கிலியை இணைச்சி அந்த தங்கியிருந்த அந்த கட்டில் இணைச்சிருப்பாங்க. அப்போ ஒரு ஆள்கிட்ட வந்து 5 பூட்டு உள்ள சாவி கொத்து எப்போவுமே இருக்கும். அவர் சாவியை தொலைச்சாரும் நம்ம பாடு கொஞ்சம் கஷ்டம் தான். நான் உள்ளே இருந்தப்ப என்னையிட வந்து இதெல்லாம் ஒன்றும் பேசவே கிடையாது. அவங்க அதனால் என்ன காரணத்துக்கு கடத்தினாங்க, எப்படி விடுதலை செஞ்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக தெரியும், இது வந்து காசு என்னை வந்து திருப்பி கொண்டு வருவதற்கு காசு அவர்களிடம் போகவில்லை என்பது மட்டும் நல்லா தெரியாது. கண்டிப்பாக கிடையாது. ஏனென்றால் எனக்கு நன்றாக தெரியும், ஆப்கானிஸ்தானிலே நாங்கள் 3 வருடங்களாக இருக்கிறோம். நான் 3 வருடமாக இருக்கிறேன், 2005 இருக்கிறோம். அவர்களிடம் நாங்கள் வந்து எங்களை அறிமுகப்படுத்துவது கூட அங்கு நாங்கள் ஃபாதர் என்று சொல்வது கிடையாது. இந்த அங்கி வந்து என்னிடம் பாருங்க, இவங்க 2 பேரும் அங்கியில் இருக்க, நானும் ஃபாதர் தான், அங்கி கிடையாது, அங்கே கொண்டு கூட போக கிடையாது. அப்போ அந்த எங்களுடைய மத அடையாளங்களை கூட நாங்கள் சொல்வது கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய மக்களிடம் குழந்தைகள் கேட்பார்கள், அவர்களுக்கு அது இஸ்லாம் மதம் தான் அந்த மதம், அங்கு உள்ள மதம். ஆனால் அவர்கள் இஸ்லாம் மதத்தை தாண்டி அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. அப்போ கேள்வி கூட எப்படி கேட்பார்கள், நீங்கள் முஸ்லீமாக தான் கேட்பாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆமான்னு முடிஞ்சு போச்சு. அப்போ எனக்கு வந்து மதம் முக்கியம் கிடையாது. மதங்கள் அனைத்துமே மனித நேயத்தை, அன்பை, நீதியை போதிக்க வேண்டும், இந்த உலகத்திலே சமாதானத்தையும் நீதியும் கொண்டு வர வேண்டும் என்பதற்கான மதங்கள். அதற்காகத்தான் நாங்கள் அங்கு அமைதியை கொண்டு வர, இந்த கல்வியை கொண்டு வர, வாய்ப்பு இல்லாத மக்களுக்கு வாய்ப்பை தர, இந்த நோக்கத்துக்காகத்தான் நாங்கள் சென்றோம். அதனால் கண்டிப்பாக சொல்லுகிறேன், மதம் அங்கு இந்தியாவில் தான் நாம் பேசுகிற முடியும், அங்கு மதம் பிரச்சனையே கிடையாது. தாலிபான் வந்து பல வருஷமா எப்படி டெபிக் பண்ணாங்கன்னா மக்கள் தலையை வெட்டுறது, கொடூரமான ஒரு செயல் பண்ணுறது, அதே நேரத்தில் இப்போ ஐசிஸ் மற்ற நாடு மக்கள் எல்லாம் வெட்டி சாதிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எதுக்காக உங்களை மட்டும் அவங்க வெடிச்சிருக்காங்க, என்ன ரீசன் தெரியல. நான் நினைப்பது கடவுள் என்னை காப்பாற்றியிருக்கிறார், ஒன்று. இரண்டாவது, இந்திய பிரதமர் தனிப்பட்ட விதத்திலே திரு நரேந்திர மோடி அவர்கள் மிகுந்த முயற்சி எடுத்திருக்கிறார்கள் எதற்காக. எனவே நமது பிரதமர் அவர்கள் முயற்சி எடுத்ததால் நான் விடுவிக்கப்பட்டேன் என்று சொல்லுவோம். என்னை விடுவித்த பொழுது என்னை மீட்டவர்கள் அவர்கள் தான். வெளியுறவு இல்லை ரோட்டில் வந்து வெளியுறவுத்துறையை சேர்ந்த அதிகாரிகள் தான் என்னை மீட்டு கொண்டு வந்தார்கள். விடுதலையில நிறைய விஷயங்கள் வந்து வெளிப்படையா தெரியாம இருக்கு. இல்ல அரசாங்கம் வந்து எந்த நிர்பந்தத்தையும் இப்ப படுத்தல. நான் தாராளமா பகிர்ந்து கொள்ளலாம் என்னுடைய பிரச்சனையை, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பாருங்க, நான் வந்து உள்ளிருந்து விடுவிக்கப்பட்டு இப்பதான் வந்திருக்கிறேன். டிமாண்ட் பண்ணது வெளியில வேணா, நீங்க வந்து வெளியில உள்ளவங்கள்ட்ட கேளுங்க. வெளியில உள்ள நான் எனக்கு தெரியாது, நான் தப்பிச்சு நான் வந்திருக்கிறேன், அவ்வளவுதான். அதனால வந்து இது அதனால நான் என்னுடைய முதல் நன்றி கடவுளுக்கு, இரண்டாம் நன்றி இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும், வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களுக்கும், நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவல் அவர்களுக்கும், இன்னும் தமிழகத்தை சேர்ந்த, ஏனென்றால் என்னை மீட்டு கொண்டு வருவதற்கு இங்கு இருக்கக்கூடிய, ஏனென்றால் நான் கடத்தப்பட்ட பொழுது அதனுடைய துன்பத்தை உணர்ந்தவர்கள் என் பின்னால் இருக்கக்கூடிய என்னுடைய தம்பி திரு ஆல்பர்ட் மனோகரன், தங்கை எலிசபெத் ராணி, தங்கை செல்வி, தம்பி ஜோசப், தம்பி மனைவி மரியா, என்னுடைய தந்தை அவர்கள் இங்கு இருக்கிறார்கள் திரு அந்தோனி சாமி. இவர்கள் மிகுந்த கண்ணீர் விட்டு கொண்டிருந்தார்கள். அதே போல எங்களுடைய இயேசுவை தந்தையர்களும் எப்படியாவது மீட்டு கொண்டு வேண்டும் என்று முயற்சி எடுத்து கொண்டிருந்தார்கள். இதுதான் நடந்தது. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, சிவகங்கை கலெக்டர், அவங்க சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவங்க, அங்கே மனு கொடுக்குறாங்க. அது தொடர்ச்சியாக வந்து நம்முடைய முதல்வர் அவர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கடிதம் ஒன்றை அனுப்புகிறார்கள். அது திரு நரேந்திர மோடி அவர்கள் அதை பெற்றுக்கொண்டு ஆவணம் செய்ய முடிவெடுக்கிறார்கள். அதே சமயத்திலே நாடாளுமன்றத்திலே திருமதி கனிமொழி அவர்களும் திரு ராஜா அவர்களும்
குரல் கொடுத்திருக்கிறார்கள். செந்தில்நாதன் அவர்களும் பேசியிருக்கிறார்கள். வைகோ அவர்கள் போன்றவர்கள் பேசியிருக்கிறார்கள். இன்னும் பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் குரல் கொடுத்திருக்கிறார்கள். எனவே எனது இரண்டாம் நன்றி யார் யாரெல்லாம் எனக்காக குரல் கொடுத்தார்களோ இந்திய அரசியலை சார்ந்தவர்கள், அதிகார வர்க்கத்தை சார்ந்தவர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மூன்றாவதாக எனது இயேசு சபை குழுமம் இவர்கள் செய்த முயற்சி மிகுந்த முயற்சி. என்னுடைய தெற்காசிய ஜேஆர்எஸ் தலைவராக இருக்கக்கூடியவர் தந்தை ஸ்டான் அவர்கள். இவர்கள் இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நேபாளுக்கும் பொறுப்பாக இருக்கிறார்கள். இவர்கள்தான் என்னை எடுப்பதற்கு இயேசு சபை சார்பாக மிகுந்த முயற்சியை எடுத்தார்கள். எனவே சில கேள்விகளை நீங்கள் அவரிடம் கேட்பதாக இருந்தால் கேளுங்கள். You said in Afghanistan your motive was for education. Not motive. We were actually doing education. Yeah, you were doing education. But in this recently, RSS chief Mohan Bhagwan said that his main motive for Mother Teresa. No, please don't ask all those questions. No, what do you? You just ask me the question what I went through, so you don't link. Kindly, please, because I am not in a position to answer. One moment. No, sir. I'll just. One moment. Let me just complete. One moment. Just let me complete. One moment. See, he was under captivity until 3 days ago. Please do not ask him questions about what happened in India and what people said. Sir, just let me complete my question. Then you can choose to tell whether you want to speak or not. My only question is, you are also coming under a certain Christian organization, but your motive was not to convert. We believe that your motive was for only education. You all did education. Likewise, what RSS chief said was that Mother Teresa's main motive was to convert despite her doing charity work. So do you endorse his thoughts or not? Is what is my question, because you are also. The answer to your question is in your question. The position that RSS chief takes is his idea. Now don't expect anybody else to endorse it. No, we're just saying, what do you think? That is it. அங்க நீங்க வச்சிருக்கப்பட்ட போது வச்சிருக்க அந்த டைம்ல உங்க சபையை சேர்ந்த வேற அந்த மாதிரி உங்க சபையை சேர்ந்தவங்களாக இல்லாம கூட இருக்கலாம். மற்ற அமைப்பு வேற யாராவது அந்த மாதிரி வந்து ஹாஸ்டேஜ் அங்க வச்சிருந்தாங்களா? பாத்தீங்களா நீங்க அந்த மாதிரி? எனக்கு யாரையும் தெரியாது. என்னைய ஒரு ஆள் தான் இருந்தீங்களா? நான் மட்டும் தான் இருந்தேன். அதாவது நான் அவர்கள் சொன்ன சில கதைகளை சொல்லலாம் உங்களுக்கு. என்னை கடத்திய அந்த நாளில் இருந்தே சொன்னாங்க, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்க டீச்சர் நாங்கள் அந்த ஸ்கூல்லால கடத்தப்பட்டேன், உங்க டீச்சர் காசு கொண்டு வர்றாங்க, நீங்க சாயங்காலமே போயிடுவீங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அது நடக்கலை. அப்போ அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியல. அது நடந்துச்சு. ஒரு வாரம் கழிச்சு நான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுற சமயத்தில் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் பாரத பிரதமர் $20 லட்சம் கொடுத்துட்டாரு, சரியா? $20 லட்சம் கொடுத்தாரு, அதனால் நீங்கள் ஃப்ரீ போகலாம்னாங்க. ஆனால் என்னை இன்னொரு இடத்துக்கு 2 நாள் பயணிச்சு இன்னொரு இடத்துக்கு கூப்பிட்டு போனாங்க. அப்போ அதுவும் நடக்கலை. அதற்கு பிறகு காசை பற்றி அவங்க யாரும் பேசவே கிடையாது. எப்போ? ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு யாருமே காசை பற்றி பேச கிடையாது. கடைசியான சமயத்தில் என்னுடைய தெற்காசிய இயக்குனர் அவர்கள் அவங்க சொன்னது, தெற்காசிய இயக்குனர் அவர்களும் தாலிபானுடைய தலைவர் அவர்களும் சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள், இன்னும் 1 மாதத்தில் உங்களை விடுவிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி பேசுனாங்க. இதுதான் எனக்கு தெரியும். இதுக்கு மேலே எனக்கு எதுவுமே தெரியாது. தயவுசெய்து இது குறித்து நீங்கள் கேட்காதீங்க, எனக்கு உண்மையிலே தெரியாது. மொத்தம் எவ்வளோ பேர் இருந்தாங்க, என்னென்ன மாதிரி ஆயுதங்கள் வச்சுருந்தாங்க, உங்களுக்கு அந்த 8 மாதத்துல ஏதாவது கொலை மிரட்டலோ இல்லை கொலை பண்ணிடுவோம் ஏதாவது ஒரு மிரட்டல் கொடுத்துருக்காங்க? என்னோட பொதுவாக வழக்கமாக 3 பேர் இருப்பாங்க. என்னோட சேர்த்து 4 பேர். எனக்கு எங்களுக்கு சமைக்கிறதுக்கு ஒரு ஆள் இருப்பார். எப்போதுமே எனக்கு காவல் காக்கிறதுக்கு துப்பாக்கியை வச்சுக்கிட்டு ஒருத்தர் இருப்பார். வேற யாரும் அங்கே பார்த்துடக்கூடாது, அல்லது என்னை தூக்கிட்டு போயிடக்கூடாது, என்னை இது பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வெளிக்காவலுக்காக ஒருத்தர் இருப்பாங்க. சமைக்க இவ்வளோதான் 3 சராசரியாக இருப்பாங்க. ஒன்று கூடும் குறையும், அவங்களுக்கு வேலை இருந்தால் போயிட்டு வருவாங்க. 2 பேர் இருப்பாங்க, அல்லது 4 பேர் இருப்பாங்க, சில 5 பேர் இருப்பாங்க. ஈர்த்து கொண்டாடுவோம், நல்லா
வித்து கொண்டாடுற சமயத்தில் ஒரு 10 பேர் 15 பேர் இருப்பாங்க. அது மாதிரி உங்களுக்கு அடிக்கடி இடத்த மாற்றணும்னு சொன்னீங்க. யாருக்கு தகவல் வரணும்னா உங்களுக்கு இடத்த மாற்றணும் சார்? யார் அந்த இடத்த மாற்றுறதுக்கு காரணம் வந்து தகவல் வர்றதுனால கிடையாது. சில இடங்களில் தண்ணி வற்றி போயிருக்கும், ஏன்னா நம்ம ஜூன் மாதத்தில் அதனால மாற்றுவாங்க. அது மாதிரி பல்வேறு காரணம். சில சமயம் குளிர்கால அந்த இடம் வசதியாக இருக்காது, அதுக்காக மாற்றுவாங்க. 3 பேர் கொண்ட ஒரு குழு தான் உங்களை ஒரே ஆளுக்கு பதில் சொல்றது நம்ம தான். பல பேர் கேட்பீங்களா? 8 மாத காலம் வந்து உங்களை மீட்கப்படுறது நேரம் ஆயிடுச்சு. இது வந்து நீண்ட காலம் நினைக்கிறீங்களா? என்ன நீங்க ஃபீல் பண்றீங்க? எனக்கு வந்து இது நீண்ட காலம். ஒரு நிமிடம் கூட அங்க இருக்க எனக்கு விருப்பம் கிடையாது. நான் முதல் நாளிலிருந்து கடைசி நிமிடம் வரைக்கும் கடவுளே என்னை மீட்டு விடு, என்னை இந்த ஒரு நிமிஷம் கூட எனக்கு அங்க இருக்க கிடையாது. இது எனக்கு நீண்ட காலம். நல்ல தூக்கம். அந்த கேள்விக்கு பதில் சொல்லிக்கிறேன். அங்க வந்து தூங்குறது இது வரைக்கும் நான் சபையில தூங்குனதே கிடையாது. சாயங்காலம் சில சமயம் 7 மணிக்கெல்லாம் தூங்க வச்சிருவாங்க. காலையில சீக்கிரம் முடிப்பு வந்தாலும் அங்கதான். காலையில 7 மணிலேருந்து சாயங்காலம் மறுநாள் காலைல 7 மணி வரைக்கும் 12 மணி நேரம். அங்க இருக்கக்கூடிய எல்லா நிறுவனங்களுமே பயந்து கொண்டுதான் வேலை செய்கிறார்கள். பாதுகாப்பு அதிகாரிகளை வைத்துக் கொண்டு போலீஸ் வச்சுட்டு தான் வேலை செய்யறாங்க. நாங்கள் அதில் நம்பிக்கை இல்லாதவர்கள். எங்களுக்கு வந்து நாங்கள் போலீஸ் துணையோ காவலாளிகளோ யாரையுமே நாங்கள் வைத்திருப்பது கிடையாது. அதுதான் ஒரு காரணமாக இருக்கலாம். எங்களுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது. நாங்கள் மக்களை நம்பி செல்கிறோம். மக்கள் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தார்கள். அவர்கள் கொடுத்தார்கள். உண்மையிலேயே இது தூதரகத்தினுடைய உதவி மகத்தானது. எங்களுக்கு வந்து அதை நான் சொல்லியே ஆகணும். நீங்க என்னைய அந்த தூதரகத்தினுடைய அதிகாரிகள் தான் மீட்டு கொண்டு வருகிறார்கள். அந்த இந்த கந்தகாரனுடைய தூதரக அதிகாரி எனது நண்பரை போல. நான் வந்து அவர்களுடைய உடையில் தான் வந்தேன். அன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதனால அந்த உடையை வந்து நான் போட முடியாது. அதனால அவருடைய உடை எனக்கு அந்த வெள்ளிக்கிழமை வந்து அங்கே கடைகள்லாம் மூடி இருக்கும். அப்போ கடையும் கிடையாது. அப்போ அவருடைய சட்டை, அவருடைய பேண்ட்ஸு, அவருடைய ஷூ எல்லாமே அவர் தான் கொடுத்தார். அதனால அது வந்து உண்மையிலே இந்திய அதிகாரிகளை நாம் பாராட்ட வேண்டும். ஒரு ஆபத்தான சமயத்திலே தனது தம்பியை போல என்னை அவரது தம்பியை போல மிகுந்த ஆறுதலாக நடத்தினார். என்னோடு மனம் விட்டு பேசுவார். அதனால ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன். இந்த இந்திய தூதரகம் ஆப்கானிஸ்தானில் மிகுந்த அன்போடு அரவணைப்போடு நடத்தி. நீங்க அவங்கள்ட்ட கேளுங்க. நன்றி. நல்ல கேள்வி. ஆப்கானிஸ்தான் வந்து இன்னும் அமைதி இல்லாமல் பிரச்சனையோடு தான் இருக்கிறது. பிரச்சனையோடு செல்லக்கூடிய பிரச்சனையின் மத்தியிலே தான் பணி செய்து வருகிறோம். பாதுகாப்பை முடிந்த அளவுக்கு நாம் பாதுகாப்போடு இருப்பது நல்லது. தெரியும், சில சமயம் மக்களே நமக்கு சொல்லுவார்கள், இது இந்த சமயத்தில் பாதுகாப்பு இல்லை, இந்த மாதிரி ஆபத்து இருக்கிறது என்று சொல்லுவார்கள். எனவே நாம் மதிநுட்பத்தோடு நடக்க வேண்டும் முதல்ல. இரண்டாவது, போதிய பாதுகாப்போடு இருப்பது நல்லது. ஆனால் அதை விட நான் என்ன விரும்புவேன் என்றால், இந்திய ஆப்கான் அரசாங்கமும் தாலிபான் அமைப்புகளும் கலந்து பேசி ஒரு ஒருமைப்பாட்டுக்கு வந்து அங்கு உள்ள பிரச்சனைகள் முடிந்து, இந்த துப்பாக்கி கலாச்சாரம் அதெல்லாம் முடிந்து அமைதி திரும்பினால். ஏன்னா அங்குள்ள மக்கள் அருமையான மக்கள், வளமான நாடு. அது அப்படி கஷ்டத்தில் இருக்க வேண்டிய நாடே கிடையாது. செல்வாக்காக சிங்கப்பூர் போல இருக்க வேண்டிய நாடு அது. எனவே அங்கு நீங்கள் எல்லாம் எழுத வேண்டியது, ஆப்கானிஸ்தானில் அமைதி திரும்ப வேண்டும், தாலிபான்களும் அரசும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும், இந்த ஒரு வன்முறை கலாச்சாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், அங்கு சாதாரண மக்கள், எளிய மக்கள் அன்போடு பாசத்தோடு வாழ வேண்டும் என்று. ஏன்னால் அவர்கள் வந்து இந்த கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்படிப்பட்ட வகையில் நீங்கள் எழுதினீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுடைய முயற்சியால் அங்கு நன்மை பிறக்கும், அங்குள்ள மக்கள் சுபிட்சமாக வாழ்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. கஷ்டப்பட்டிருக்கீங்க, அதுவும் 8 மாசம் அவங்க இருந்திருக்கீங்க. அவங்க நீங்க ஒரு போராளியா பாக்குறீங்களா, இல்ல ஒரு தீவிரவாத அமைப்பா பாக்குறீங்க? அதாவது இன்னும் சொல்ல போனா அது இன்னும் எனக்கு யாருன்னே தெரியாது. ஆனா அவங்களை எப்படி சொல்றது, நான் என்னை நடத்தியதுல 99% பேர் ரொம்ப அன்பாக பழகினார்கள். இந்த 1% என்னோடு 1% என்னோடு மிகுந்த மோசமாக நடந்து கொண்டார்.
ஆனால் அந்த 1% தான் எப்போதும் என்னோட இருந்தார். அவர் கூட அப்பப்போது நன்றாக நடந்து கொண்டார். அதனால அதை வச்சுக்கிட்டு நான் ஒட்டுமொத்தமாக நம்ம தீர்ப்பிட முடியாது. ஏன்னா நமக்கு நடந்ததை வச்சுக்கிட்டு சொல்ல முடியாது. ஆனால் அவர்களை அரசாங்கம் பேச்சுவார்த்தையின் மூலமாக கொண்டு வர முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உதாரணமா காலையில் நல்ல கேள்வி, நம்முடைய கஷ்டத்தை சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க. காலையில் எந்திரிச்சதுலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு மோசம் தான். காலையில் எந்திரிக்கிறப்ப நம்ம பாத்ரூம் போகிற சமயத்தில் அவர் வந்து என் கண் முன்னாடி தான் இருக்கணும். ஏன்னா அந்த ஓடிடக்கூடாது, அவ்வளோதான். ஏன்னா அப்போ கையும் கட்டியிருக்க மாட்டாங்க, காலையும் கட்டியிருக்க மாட்டாங்க. அப்போ எங்கேயும் ஓடிடக்கூடாது. அப்போ அவர் கண் முன்னாடி நான் நிற்கணும். அது நமக்கு பழக்கம் கிடையாது, கஷ்டமாக இருக்கும். அப்போ ரொம்ப நேரம் அவருக்கு அங்கே டீ ரெடி ஆயிடுச்சுன்னா நான் ஓடியாகணும். அப்போ நான் ஏன் இஷ்டத்துக்கு அவங்க உட்கார முடியாது, கிளம்பி வரணும். அப்போ அதுக்குள்ள நிதானம் இருக்காது. அப்போ எப்போவுமே அவர் இருந்தார்னா, அவர் மட்டும் எல்லா நேரத்துலையும் இல்லை, நல்ல வேலைக்கு இல்லை, அவர் எப்போவும் இருந்தாருன்னா நமக்கு பிரச்சனை இங்கே இது போகிறதா போகலையா அவசரமா அந்த ஒரு கஷ்டங்கள் இருக்கு. இந்த மாதிரி என்னது இந்த மாதிரியான ஒரு அன்றாட மனிதனுக்குள்ள அன்றாட தேவைகளை நிவர்த்தி செய்யும்போது மிக கஷ்டமாக இருந்தது. இதான் மிகப்பெரிய கஷ்டம். அப்புறம் இரவில் இந்த நீண்ட நேரம் தூங்குவோம் இல்லையா, 7 மணி, அப்போ நான் வந்து இடையில எந்திரிக்க முடியாது. ஆனால் அவர் என்ன சொல்லுவார்னா, அவர் வந்து என்னை கட்டுப்படுத்த மாட்டார். உனக்கு பிரச்சனைனா அவனுக்குள்ளே இருப்பார், கையும் கட்டியிருக்கும் காலும் கட்டியிருக்கும் அங்கேயே இருப்பார். ஆனால் நம்ம அந்த இடத்துல நாரடிக்க முடியுமா? முடியாது. அப்போ 12 மணி நேரம் நான் வந்து என்னை பொறுத்துக்கணும். அப்போ என்ன செய்யணும், தண்ணி குறைச்சி குடிக்கணும். இப்போ தண்ணி குறைச்சி கொடுத்தா உடம்பு பாதிப்பு வரும். இந்த மாதிரியான பாதிப்புகள் ஆனால் அவர் மட்டும் தான் செஞ்சார். அதனால நான் தயவு செய்து அவர்களை உண்மையிலேயே பழகும். அவர் ஏன் செஞ்சார்னா, அவரை பற்றி நான் சொல்லி ஆகணும். அவர் வந்து ஏற்கனவே நடந்த சண்டையில் மனநிலை பாதிக்கப்பட்டார். வயிறு வந்து அவருக்கு நிறைய இப்படி கிழிக்கப்பட்ட வயிறு, இங்கே காயம். அதனால அவர் வந்து கொஞ்சம் சாதாரண மனுஷனாகவும் கிடையாது. அவர் நல்ல மனுஷனாக இருந்தால் அவர் சண்டைக்கு போயிருப்பார். மோசம் கொஞ்சம் கஷ்டமானது என்னையை பாதுகாப்புக்காக போட்டிருக்காரு. அதனால நான் வந்து அவர்களை என்னை கஷ்டப்படுத்தியவரை கூட நான் குறைவாக பார்க்க விரும்பவில்லை. அவரும் நானும் கடைசியில் கட்டி பிடித்து விடைபெற்று தான் வந்தோம். தூக்கத்தில் எந்த தொந்தரவும் கிடையாது. சார், அவங்களோட எந்த மொழியில பேசுறீங்க? எப்படி அவங்களோட நீங்க வந்து அதாவது நான் பேசியது சைகை மொழிதான். கஷ்டம் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு கஷ்டம். நான் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. So what was the last thing they told you after releasing you after 8 months? What was the last thing they told you? Very good question. Thank you for that. They told me, this time we release you. Next time when you come to Afghanistan, we will shoot you. So don't come. இஸ்லாமை தவிர வேற எதுவுமே தெரியாது. நீங்க என்ன சொல்லி கொடுத்தது இஸ்லாம் சார்ந்த கல்வியா அல்லது ஒழுக்கம் சார்ந்த கல்வி பணியா? நம்ம இந்தியாவில் எப்படி பாடத்திட்டம் இருக்கும், வரலாறு, புவியியல், அறிவியல், கணிதம் எல்லாம் இருக்கும்ல, இதே தான் அங்கே இருக்குது. அவர்களுடைய பாடத்திட்டம் அதுவும் இருக்கும். இப்போ இங்கே இருக்கு இல்லையா, அதுவும் இருக்கும். இப்போ குரான் இருக்குது, இதெல்லாம் இருக்கு, அதுவும் இருக்கும், இதுவும் இருக்கும். வரலாறு, அறிவியல் எல்லாமே இருக்கு. கல்வி சம்பந்தப்பட்ட பாடங்கள் புவியியல், வேதியியல் தனித்தனியா இருக்குல்ல, அவர்களுடைய பாடத்திட்டத்திலேயே குரான் படிப்பதும் ஒரு பாடத்திட்டம். அந்த பாடத்திட்டம் இருக்கு. நமக்கு என்ன மொழி தெரியும்? நமக்கு தான் மொழி தெரியாது. என்னுடைய ஆசிரியர்களுக்கு நாங்கள் வந்து அந்த ஆசிரியர்களை பக்குவப்படுத்துவோம். நன்றாக சொல்லிக் கொடுங்கள், எப்படி இந்த டீச்சிங் மெத்தட்ஸ் எப்படி எளிமையாக சொல்லிக் கொடுப்பது, எப்படி குழந்தைகளை எப்படி அரவணைத்து செல்வது, இது போன்ற காரியங்களை நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். This is the last day. What happened? So they fixed one place where I was to be rescued. That was the exact place the fighting was going on, the shooting was going on. So I reached that place 3 o'clock in the afternoon. So the same place the shooting was going on, I couldn't reach because the shooting was going on. That side the Indian officials, this side our group. So we couldn't reach. So they had to talk and shift the venue of my rescue. So they shifted another place. Then when they were shifting, this shooting was going on. So that was so our car was there at that time. So the car which came to rescue me, so it got gunshot there. So that was the reason. You understood, no, that the context. Then they came this side. Then they asked us to come this side, maybe after 2 kilometers.
then we enter into another path.